ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு டீக்காக எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காங்கன்றது பார்க்கப்போ ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த அளவு கூட ஒரு டீக்காக இவ்வளோ மெனக்கெடுதல் இருக்கா? அது மட்டும் கிடையாது, 150 விதமான டீக்கள் கிடைக்கும்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? இல்லை. ஒரு டீயோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. என்ன நினைக்கிறீங்களா? 189 ருபீஸ். என்னது 189? ஆமாம், 189 தான். எவ்வளோ தெரியுமா? 2 கிராம். 2 கிராம். ஸோ இங்கே மேலே பார்க்குறது அத்தனை பாட்டில்லையும் இருக்கிறது என்னென்னா டீ தூள் கிடையாதுங்க. எல்லாமே ஹர்பல் பேஸில் ரெடி பண்ண டீ தூள் தான். இதை வச்சுட்டு 2 கிராம் அந்த டீ தூளில் ஒரு கேட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா 4 இல்லை 5 பேர் டீ குடிக்கலாம். இப்போ பார்க்க புரியுதா? 189 ரூபா ஒரு டீ கப்பான்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. 2 கிராமான்னு கேட்கப்ப ஷாக் ஆகிடுச்சு. கடைசியில் அவங்க போட்டு காட்டினப்போ தான் பார்த்தப்போ அந்த 2 கிராமை ஒரு கேட்டில் சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க. நீங்கள் 4 பேர் இல்லை 5 பேரில் எவ்வளோ பேர் வேணால் குடிச்சிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு காஸ்ட்லியான டீ தூள் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த குன்னூரில் இருக்கிற டேன்ஜாங் என்ற இடத்துக்கு கால் பண்ணி பேசுங்க. கொரியர் கூட அவைலபிலிட்டி இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இது எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது. நோ கெமிக்கல் ஆடட். எல்லாமே ஹர்பல் பேஸ் தான். இவங்களுக்கு 3, 4, 5 பிரான்ச் இருக்குது. நாங்கள்